வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. இந்த எபிசோட்ல நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. நான் பேரை சொல்லும் போது நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எபிசோட்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங் சீனே ஒரு ரெட் லைட் ஏரியாவை நமக்கு காட்டுறாங்க. இங்க சித்தாரான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. இவங்களை பாக்குறதுக்காக அடிக்கடி கோபால்னு ஒருத்தர் வருவாரு. இவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதுக்காக மட்டும் இவர் வரல, அடிக்கடி பேசுறதுக்காக வருவாரு. இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சித்தாரா இருக்காங்கல்ல, இவருக்காக சரக்கெல்லாம் ஊத்தி தந்துட்டு இருக்காங்க. இவருமே சரக்கெல்லாம் குடிச்சுக்கிட்டே இவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் ஒரு விலை மாது, இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன், நம்ம எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இவங்களுமே அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இவருக்கு பொறை ஏறிடுது. அதனால இவருமே சரக்க வெளியே துப்புறதுக்காக வேகமா வெளியே வந்து துப்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கொஞ்சம் இரும்புறாருல, அதனால எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்தோட ஹெட் லேடியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க கோபால பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதோ டிசீஸ் வந்துருச்சு போல, இதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் வராத, ஏன்னா என்னோட லேடிஸ்க்கு நீ பரப்பி விட்டுற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மை இவருக்கு டிசீஸ் வந்துருச்சுன்றதுலாம் காரணம் கிடையாது. இவர் சித்தாரா கூட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கிறது இந்த லேடிக்கு தெரியும். ஒருவேளை சித்தாராவை இங்க இருந்து கொண்டு போயிட போறான், அதுக்குள்ள இவனை அனுப்பி விடணுன்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க, இது சாதாரண இருமல் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இந்த எட்டு லேடி ஏத்துக்கவே மாட்டாங்க. இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இவனை முதல்ல அனுப்பி விடுங்கன்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாங்க. இப்ப ஆட்களும் கிளம்பு கிளம்புன்ற மாதிரி இவரை புடிச்சு தள்ளுறாங்க. அந்த லேடி வேணும்ட்டே தான் பண்றாங்கன்னு கோபாலுக்கு புரியுது. கோபாலும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கோபாலை பொறுத்த வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். அவன் தான் வண்டியை கிளீன் பண்ற வேலை எல்லாம் பண்றான். கோபால் ஒரு லாரி டிரைவர்னு நமக்கு தெரிய வருது. கோபால் இப்ப வீட்டுக்கு வராரு. அண்ணன் பேரு பிரதீப் அப்படின்றது. இவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கு போல. இப்ப இவருமே வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்ப அண்ணி வந்து கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேரு கிரண் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் வெளியூருக்கு போனதுனால அன்னிக்கு சாரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நல்லா இருக்கா பாருங்கன்னு சொல்றாரு. அவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. லைட்டா அவங்களோட முகம் சோகமா மாறுது. என்ன சாரி எல்லாம் தந்திருக்கேன், ஏன் சோகமா இருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவங்க எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள பாக்குறாங்க. அப்பதான் இவரோட தங்கச்சி வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வருது. கோபால் தங்கச்சி பேரு பூஜா அப்படின்றது. அனில்னு ஒரு நபரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அந்த அனில் அடிக்கடி இவங்களை போட்டு அடிக்கிறாரு போல. அந்த மாதிரி அடி வாங்கி தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அண்ணன் அவர் திரும்பி அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவன் திருந்தவே மாட்டானா, அவனை என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா இங்க இருந்து கிளம்புறதுக்காக போறாரு. ஆனா இவரோட அம்மா இருக்காங்கல்ல, நில்லுன்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. அம்மா தங்கச்சியை போட்டு அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, நீ ஏற்கனவே அவங்களுக்குள்ள தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது, நான் பேசி சால்வ் பண்ணிக்கிறேன், நீ இந்த விஷயத்தை விட்டுரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா இவ்வளவு சொல்றாங்கல்ல, அதனால இவருமே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப சோகமா இவரோட ரூம்க்கு வந்து உட்கார்றாரு. இப்ப போன் எடுக்கிறாரு. போன்ல நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காரு. பொண்ணு போட்டோ தான் இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் பொண்ணோட போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு வீடை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பேரு அதில் அப்படின்றது. அவனோட அம்மா பேரு ஈனா அப்படின்றது. பையன் உடம்பு முடியாம இரும்பிக்கிட்டே இருக்கான். இவங்களுமே ஜுரத்தெல்லாம் செக் பண்றாங்க. ஜுரம் குறைஞ்ச மாதிரியே தெரியல, அதிகமாகிக்கிட்டே தான் இருக்கு. இவங்க உடனே இங்க இருந்தே டாக்டருக்கு கால் பண்றாங்க. டாக்டர், ஜுரம் குறையிற மாதிரியே தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வாங்க பாத்துக்கலான்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஈனாவும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. லாரி டிரைவர்ஸ்லாம் அதிகம் தாபால தானே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இப்ப கோபாலம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப ஒரு நபர் எனக்கு எப்பதான் குழம்பு எடுத்துட்டு வருவேன்ற மாதிரி அந்த கடைக்காரர் கிட்ட கோவப்படுறாரு. அவர் பேரு குரு அப்படின்றது. அண்ணன் எனக்கு குழம்பு வந்துருச்சு, இதை வேணா நீங்க எடுத்துக்கோங்கன்ற மாதிரி கோபால் தராரு. என்ன பார்த்தா நாய் மாதிரி உனக்கு தெரியுதா, பிச்சை போடுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி கோபால் சாதாரணமா பேசுறாரு. ஆனா அந்த குரு ஓவரா கோபால் கிட்ட சண்டை போடுறாரு. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துதான் விலக்கி விடுறாங்க. இந்த ஆள் என்ன சம்மந்தமே இல்லாம நம்ம மேல கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி கோபாலும் கொஞ்சம் டென்ஷனா வராரு. ஆனா அசிஸ்டன்ட் சமாதானப்படுத்துறான். கோபாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சிடுறாரு போல. திரும்பி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி வண்டி எடுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து சித்தாரா ஆட்டோல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த எட்டு லேடி பண்ண பிரச்சனையில சித்தாராவை இவரால போய் பார்க்க முடியல. அதனால தான் சித்தாரா இவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சித்தாரா கிட்ட சொல்லிட்டாரு.
சீதாராமும் கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு நீ போகாத, என் கூடயே கடைசி வரைக்கும் இருன்ற மாதிரிலாம் கோபால் சொல்லிட்டாரு. அந்த எட்டு லேடிக்கு தெரிய வந்ததுதான் பிரச்சனை, நான் கிளம்பணும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊர்ல இருந்தா தானே பிரச்சனை, நம்ம ரெண்டு பேருமே வேற ஊருக்கு போயிடுவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ஈனா இருக்காங்கல்ல, பையனை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு. பையனோட உடம்புல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, உடனே ஆபரேட் பண்ணும், இவ்வளவு செலவாகும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளவு காசான்ற மாதிரி ஈனாவும் இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. நான் எப்படியாவது காசு அரேஞ்ச் பண்ணிடுறேன், நீங்க சீக்கிரமா ஆபரேஷனுக்கான வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி டாக்டரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. கோபாலும் சீதாராமும் சந்தோஷமா லாரியில வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு யாரை பாக்குறாங்கன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறத மட்டும் தான் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ரவுண்ட்ஸுக்கு போன ஒரு போலீஸ் தான் தகவலை கொடுக்குறாரு. இந்த இடத்துல ஒரு பாடி கிடக்குது, ஆக்சிடென்ட் ஆகி தான் கிடக்குது போல, பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே வேகமா கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. லாரி உடம்புல ஏறினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவர் இறந்து போயிருக்காரு. ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்து போயிருக்காரா, இந்த இடத்துல எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, இது சாதாரண ஸ்பாட் ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. சரி, இறந்து போனவன் யாரு என்னன்றத முதல்ல கண்டுபிடிக்கணும், இவன் போட்டோவை எடுத்து எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்புங்க, சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆட்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. கோபாலுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறதா சொன்னல, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இந்த கடைக்காரன் எவ்வளவு நேரம்டா தூங்குவ, எந்திரின்ற மாதிரி எழுப்பி விடுறாரு. நான் தூங்கவே செஞ்சுட்டேனா அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். கோபால் போக வேண்டிய இடத்துக்கும் போலன்றது இந்த பையனுக்கு தெரிய வருது. இப்ப அண்ணனுக்கு கால் பண்ணி கோபாலை பத்தி விசாரிக்கிறான். அண்ணன் வீட்டுக்கும் வரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்டுக்கும் வரலன்னா கோபால் எங்கன்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். இறந்து போனவர் ஆக்சிடென்ட்ல சாவலன்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. ஏன்னா தலையில பலமா தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வண்டி ஏறி இருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. இது சார்ந்து இன்ஸ்பெக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அண்ணனும் அசிஸ்டன்ட் பையனும் இந்த இடத்துக்கு வராங்க. அண்ணனும் என்னோட தம்பி நேத்து நைட்ல இருந்து காணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அசிஸ்டன்ட் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க கோபால் போட்டோ ஒட்டி இருக்கிறத கவனிக்கிறான். இவர் தான் நேத்து நைட்ல இருந்து காணோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். போலீஸ்க்கு நேத்து ஒரு பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அதுதான் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. அதை பார்த்து தான் இந்த பையன் இப்படி சொல்றான். இப்ப போலீஸுங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. நேத்து தான் உங்க தம்பியோட பாடி கிடைச்சது, யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற அண்ணன் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சமாதானம் சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அந்த தாபால போய் விசாரிக்கலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப தாபா இருக்கிற இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு. கோபால பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்து உன்னை கூட்டு போறன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பாரு. அவர் இங்க இருந்து வண்டி எடுத்தார்ல, அந்த ஃபுட்டேஜ பார்க்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. காட்டுன்ற மாதிரி கடைக்காரங்க கிட்ட சொல்றாரு. அவனுமே அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காமிக்கிறான். கோபால் வண்டி எடுக்கிறதுக்காக போனார்ல, அப்ப வேற ஒருத்தர் அவர் லாரியை எடுக்கிறதுக்காக போறாரு. கோபால் கூட சண்டை போட்ட மாதிரியே தான் அந்த நபர் போறாரு. அவர் தான் லாரியை எடுத்துட்டு முதல் ஆளா கிளம்புறாரு. இந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஃபேஸ் கிளியரா தெரியல, ஆனா லாரி நம்பர் தெரியுதுல, இதை வச்சு ட்ராக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. கோபால் பாடிய போலீஸுங்க தந்துடுறாங்க போல. இப்ப வீட்டுல வச்சு இறுதி சடங்கு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இன்ஸ்பெக்டரும் அண்ணன் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த நிலைமையில டிஸ்டர்ப் பண்றோம், தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க தம்பிக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என் தம்பி எல்லார்கிட்டயும் நல்லா பழகுவான் சார், யாருமே அவனுக்கு எதிரிங்கன்னு இருக்க வாய்ப்பே கிடையாது, எப்படி இது நடந்ததுன்னே தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. சரி, ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஈனாவை நமக்கு காட்டுறாங்க. காசு தேவைப்பட்டதுல இவங்க போட்டிருக்க ஒரு மோதிரத்தை விக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஆதிம்னு ஒரு நபர் தான் இவங்க கையில அந்த மோதிரத்தை போட்டு விட்டுருப்பாரு. இவங்களுமே பயங்கரமா வெக்கப்பட்டுக்கிட்டே தான் அந்த மோதிரத்தை போட்டிருப்பாங்க. ஆதிம் யாரு என்னன்னு நமக்கு தெரியல. இப்ப அந்த மோதிரத்தை தான் கலட்டி கடைக்காரர்கிட்ட தராங்க. அவருமே 40,000 ரூபாய் தரலான்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈனாக்கு போன் கால் வருது. போன்ல பேசுறது யாருன்னு தெரியல, நீங்க உடனே இந்த இடத்துக்கு வர வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசியில நான் வரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. என்ன விஷயம் தெரியல. இப்ப பிரதீப்பும் அவரோட ஒய்ஃபும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கிரணுக்கு வந்து கெட்ட கனவு வருது போல. சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. பக்கத்துல இருக்க பிரதீப்பும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கெட்ட கனவா, சரி படுன்ற மாதிரி ஹஸ்பண்டோ படுக்க வைக்கிறாரு. இப்ப கோபால் ஓனர் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வர வச்சிடுறாங்க. கோபாலுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. கோபால் யார்கிட்டயும் பிரச்சனை வச்சுக்க மாட்டான், கோபாலுக்குலாம் யார் கூடயும் பிரச்சனை இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல, கோபால் கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே ஒருத்தன் போயிருக்கான், அவன் லாரியோட நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த லாரியை உங்களுக்கு தெரியுமான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், இதுவும் ஏன் லாரி தான், சிவான்னு ஒருத்தன் தான் ஓட்டிட்டு இருக்கான்ற மாதிரி ஓனர் சொல்லிட்டாரு. அவன் இப்ப எந்த பகுதியில இருக்கான்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. அந்த பகுதியில செக் பண்ணுங்கன்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட சொல்லிடுறாரு. போலீஸுங்க இருக்காங்கல்ல, கோபாலோட வண்டி கிடைச்சிருச்சு சார், ஒரு இடத்துல நின்னுட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஓனர் இதை கவனிக்கிறாருல, நான் இப்பயே வண்டியை எடுத்துக்கலாமான்னு கேக்குறாரு.
இப்ப எடுக்க முடியாது, ஒரு வாரம் கழிச்சு வந்து எடுத்துக்கோங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஓனரும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கோபால பத்தி கம்ப்ளீட்டா விசாரிங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப அசிஸ்டன்ட் இருக்காருல, கோபால அடிக்கடி சித்தாரான்னு ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக போயிருக்கான் சார், அந்த பொண்ணு விலைமாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணை பார்க்க போனோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணு இங்கதான் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த 8 லேடி கோபால புடிச்சு தள்ளி விட்டாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்க அன்னைக்கு தள்ளி விட்டீங்கல்ல, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார், இங்க கஸ்டமர் கூட ஒன்னா இருக்கிறதுக்கு வரணும், அவன் லவ் பண்றதுக்காக வந்துட்டு இருந்தான், அதெல்லாம் எனக்கு செட் ஆகல, அதனால தான் தள்ளி விட்டேன், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க பேச்சுல ஒரு தடுமாற்றம் இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. இந்த லேடியோட பேச்சுல ஒரு தடுமாற்றம் தெரியுது. இவ ஏதோ தப்பு பண்ணிருக்கா, இவளை பத்தி கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரோட ஆட்களும் ஏத்துக்கிறாங்க. இன்சூரன்ஸ்லாம் கிளைம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் ஈனா வந்திருக்காங்க. ஒருவேளை இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு போல, அதுக்காக தான் கிளைம் பண்றதுக்காக இவங்க வந்திருக்காங்க போல. இங்க இருக்கவரும் சைன் போடுங்கன்ற மாதிரி சில டாக்குமெண்ட் எல்லாம் நீட்டுறாரு. இவங்களுமே சைன் எல்லாம் போடுறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஆதிம் ஒரு ரிங்க தந்தாரு பாத்தீங்களா, அது அப்பாவுக்கு தெரிய வந்துருது. பொண்ணு கையில இருந்து ரிங்க கழட்டிடுறாரு. ரிங் எடுத்துட்டு கிளம்புடா அப்படின்ற மாதிரி அந்த ஆதிமா அடிச்சு துரத்துறாரு. அவனுமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த 8 லேடியை பத்தி விசாரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, இந்த அசிஸ்டன்ட்டும் ஒரு இன்ஃபார்மர் மூலியமா விசாரிக்கிறாரு. ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 பேருமே ஊரை விட்டு கிளம்பலான்னு யோசிச்சாங்க பாத்தீங்களா, ஆனா கஸ்டமர் ஒருத்தர் இருக்கான்ல, இந்த 8 லேடிக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுவான். சோ 8 லேடி இருக்காங்கல்ல, தப்பிக்க ட்ரை பண்ண 2 பேரையும் அந்த இடத்துக்கு வந்து புடிச்சிருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு இந்த தகவல் தெரிய வந்துருதுல, இன்ஸ்பெக்டரும் இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக 8 லேடியை பாக்குறதுக்காக வராரு. அப்படி நீ தானே சாவடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த 8 லேடியும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. 2 பேருமே தப்பிக்க ட்ரை பண்ணாங்கல்ல, 8 லேடி கார்ல வந்து மடக்கி இருப்பாங்க. நல்ல வேலை என்னோட கஸ்டமர் தகவல் கொடுத்தான், அப்படி இல்லனா இந்நேரத்துக்கு இவளை தூக்கிட்டு போயிருப்பல, இதுக்காக தான் உன்கிட்ட நான் கவனமா இருந்தேன், இதுக்கப்புறம் இவ பக்கத்துல வர வேலை வச்சுக்கிட்ட தொலைச்சிருவன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டு போயிடுறாங்க. ஆளுங்க இருக்காங்கல்ல, அவனை போட்டு பயங்கரமா அடிச்சுதான் அங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. அடிக்க மட்டும்தான் செஞ்சியா இல்ல கொலை பண்ணியான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவனை கொலை பண்ணி எனக்கு என்ன சார் ஆக போகுது, சித்தாரா பக்கத்துல அவன் வரக்கூடாது, அதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி 8 லேடி சொல்றாங்க. இந்த லேடி சொல்றது உண்மையான்ற மாதிரி சித்தாராவை இவர் பாக்குறாரு. ஆமா சார், இவங்க உண்மையை தான் சொல்றாங்க, அவன் சாவுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சித்தாரா சொல்லிடுறாங்க. கோபால் கூட கடையில குருன்னு ஒருத்தர் சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அந்த குருவை இவங்க தேடிட்டு இருக்காங்க. அதே சமயம் சிவான்னு ஒருத்தன் சண்டை போட்டுட்டு போயிருப்பான், அவனையும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த லேடி மேலே உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஆனா இவ சொல்றதை வச்சு பார்த்தா இவ பண்ணல போல அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. அவங்க 2 பேரை பிடிச்சாதான் யாரு பண்ணாங்கன்னு தெரிய வரும், சீக்கிரமா அவங்க 2 பேரை பிடிக்கணும்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. ஈனாவோட ஹஸ்பண்ட் இல்ல போல, இவங்க தானே பையனை பாத்துக்கிறாங்க. இவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறதுனால விலை மதுவா மாறி இருப்பாங்க. சிலர் கூட ஒன்னாலா இருக்காங்க. அப்படி ஒன்னா இருக்கிறதே இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இவங்க வாழ்க்கையில அப்படி என்ன ஆச்சுன்னு தெரியல. கோபால் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல எல்லாம் இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் விசாரிச்சு பாக்குறாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் ஒரு தகவல் தெரிய வருது. ஆக்சுவலா தங்கச்சி ஹஸ்பண்டுக்கும் கோபாலுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஒரு வாட்டி பெரிய சண்டையே வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இது பெரிய சண்டை வந்ததா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஷாக் ஆகுறாரு. இப்போ உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்லிட்டாரு. உடனே தங்கச்சியும் தங்கச்சி ஹஸ்பண்டையும் ஸ்டேஷனுக்கு வர வைங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்போ அனிலும் அவரோட ஒய்ஃப் பூஜாவும் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அடிக்கடி உங்களுக்கும் கோபாலுக்கும் சண்டை நடந்திருக்கே, என்ன விஷயம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவர் காரணமே இல்லாம என்கிட்ட சண்டை போடுவார் சார், ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் 1000 இருக்கும், நான் சில வாட்டி கோவப்பட்டு அடிச்சிருவேன், அதுக்காகலாம் வந்து தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நமக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. என் தங்கச்சி மேலேயே கைய வைக்கிறியா, இதுக்கப்புறம் கைய வச்ச தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரிதான் இவங்களுக்கு நடுவில் சண்டைலாம் நடந்திருக்கும். இதை கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் பயங்கரமா கோவப்படுறாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் 1000 இருக்கலாம், ஆனா டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் ஒய்ஃப் அடிக்கிறேன்னு தெரிய வந்தது, உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, இப்ப கொஞ்சம் மாறிட்டாரு, இப்பெல்லாம் அடிக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி பூஜா சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நீங்க 2 பேருமே கிளம்பலாம், தேவனா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. கோபால் கூட ஆர்கியூ பண்ணிட்டு ஒருத்தர் லாரி எடுத்துட்டு கிளம்பினாரு பாத்தீங்களா, அவர் பேரு சிவான்னு சொல்லியிருப்பேன். சிவாவும் அசிஸ்டன்ட் கூட இப்ப லாரியில வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்பரை வச்சு தேடிட்டு இருக்காங்கல்ல, சிவாவை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க, அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. எதுக்காக அவன் கூட ஆர்கியூ பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கோபால் ஒரு ஆர்டரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த ஆர்டரை ஓனர் இருக்கார்ல, இந்த சிவாக்கு தந்திருப்பாரு. இது சுத்தமா கோபாலுக்கு பிடிச்சிருக்காது. அது சார்ந்து கோவப்பட்டிருப்பான். இவரும் பதிலுக்கு கோவப்பட்டிருப்பாரு. ஓனர்னால தான் எங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சிவா சொல்லிட்டாரு. கோபாலுக்கு யார் கூடயாவது சண்டையான்னு கேட்கும் போது ஓனர் யார் கூடயும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. சிவா விஷயத்தை எதுக்காக மறைச்சாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு தோணுது.
ஆக்சுவலா நீங்க தான் ஆர்டரை மாத்தியே தந்திருக்கீங்க, எதுக்காக அந்த விஷயத்த சொல்ல, ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை ஏற்படுறதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. ரெண்டு பேர் மேலயும் தனிப்பட்ட முறையில எனக்கு கோவம்லாம் கிடையாது சார், அந்த ஆர்டரை கரெக்டான டைம்ல சேர்க்கணும், கோபால் அடிக்கடி வேலைக்கு லேட்டா வர ஆரம்பிச்சிட்டான், அவன் சரியான டைம்ல கொண்டு போய் சேர்க்கல, அதனால தான் சிவா கிட்ட அந்த ஆர்டரை தந்துட்டேன், இதனால அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்க போல, இத பத்திலாம் பெருசா எனக்கு தெரியாது சார், இதனால தான் கோபாலுக்கு யாரு கூடயும் சண்டை இல்லைன்னு சொன்னேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஏத்துக்கிறாரு. இப்ப நமக்கு குருவை காட்டுறாங்க, அதாவது ஒருத்தன் ஹோட்டல்ல வச்சு சண்டை போட்டான்ல அவனை காட்டுறாங்க. அவனையும் போலீஸுங்க தேடிட்டு தானே இருக்காங்க. ஆனா இப்ப எதர்ச்சியா தான் அவன் வண்டியை நிறுத்துறாங்க, வண்டியில என்னன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவனை தான் பிடிக்கணும்ன்ற மாதிரி போட்டோ வருது. இதனால போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துல இவனை லாக் பண்ணிடுறாங்க. ஆனா இது வேற ஸ்டேட்டா இருக்கும், இவனை அனுப்ப வேண்டியது வேற ஸ்டேட்டா இருக்கும். இப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அந்த குருவை வேற ஸ்டேட்ல வச்சு பிடிச்சிருக்காங்க சார், நாளைக்கு நைட்டு இந்த இடத்துக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அனிலோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணும்னு கேட்டிருப்பாரு. அசிஸ்டன்ட்டும் எடுத்துட்டு வந்து தராரு. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அனில் இருக்கான்ல, யாருக்கோ 10 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கான். யாருக்காக 10 லட்சம் ரூபாய் அனுப்பியிருக்கான்? ஒருவேளை கான்ட்ராக்ட் கில்லரை ஃபிக்ஸ் பண்ணி கொலை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. யாருக்கு அனுப்பியிருக்கான்றதை கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுறதுக்காக ஒரு பேங்க் மேனேஜர் வந்திருக்காரு. இந்த மேனேஜர் கோபால் கூட படிச்சவரா இருப்பாரு. கோபாலுக்கு ஓரளவுக்கு ஃப்ரெண்டு. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன்ற மாதிரி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோபாலுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த கோபாலோட அம்மாவும் கோபாலோட தங்கச்சி புருஷனும் அடகு வைக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. கோபால் எப்படி சம்மதிச்சான்ற மாதிரி இவருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். உடனே இவருமே கோபாலுக்கு கால் பண்ணிட்டாரு, இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. எது சைன் போட்டிருந்தனா, நாளா சைனை போடல அப்படின்ற மாதிரி கோபால் சொல்றாரு. தங்கச்சி புருஷன் தான் ஏமாத்தி கையெழுத்த வாங்கியிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் கோபால் யோசிச்சிருப்பாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாரு. ஃப்ரெண்டு இதை சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கோபால் அம்மாவும் தங்கச்சி புருஷனும் சேர்ந்த மாதிரி தான் அடகு வச்சு காசை வாங்கியிருக்காங்க. அந்த காசை எதுக்காக அவங்க யூஸ் பண்ணிருப்பாங்களா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் யோசிக்கிறாரு. அதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. இப்ப ஈனாவை நமக்கு காட்டுறாங்க. ஓரளவுக்கு காசை இவங்க தந்துடுறாங்க. ஆனா அந்த காசு பத்தாது போல, இன்னும் நிறைய காசு தேவைப்படுதுமா, சீக்கிரமா ரெடி பண்ணுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டர் எனக்கு வர வேண்டியது இருக்கு, சீக்கிரமாவே நான் காசு அரேஞ்ச் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு காசை பே பண்றதுக்காக போறாங்க. அப்போ ஒரு சின்ன பொண்ணு இறந்துடுறா போல. அந்த சின்ன பொண்ணோட அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதை பாக்குற ஈனாக்கும் கஷ்டமா இருக்கு, நம்ம பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை இவங்க யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ஆதிம்னு ஒரு பையனை லவ் பண்ணாங்கல்ல, லவ் ஏத்துக்காததுனால அவர் தூக்குல தொங்கிருப்பாரு. நம்மளும் சாவணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. கதவெல்லாம் சாத்தி இவங்க மருந்து குடிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அம்மா உள்ள வந்து தட்டி விட்டுறாங்க. உன் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, அதுக்காக நீயும் உயிரை விட்டுருவியா, நீ நல்லா வாழணும், அம்மா உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக பையனுக்கு தெரியாம இடத்த அடகு வைக்கலாம் நினைச்சீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. அம்மாவும் காரணத்தை சொல்லிட்டாங்க. அவன் கிட்ட கேட்டா அவன் ஒத்துக்க மாட்டான் சார், அவனுக்கு சொந்தமா ஒரு லாரி வாங்கி தரலாம் நினைச்சேன், அதே மாதிரி பொண்ணோட மாப்பிளைக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டது, ஏற்பாடு பண்ணி தரலாம் நினைச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்காக ஃபேக்கா கையெழுத்த போடுவீங்களான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார் நான்லாம் போடல, அந்த விஷயத்தெல்லாம் மாப்பிள்ள தான் பாத்துக்கிட்டாரு, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. அப்ப மாப்பிள்ளை எப்படி கையெழுத்த வாங்கினாரு, அவனை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த மாப்பிள்ளை 10 லட்சம் ரூபாய் யாருக்கோ போட்டிருந்தான் பாத்தீங்களா, இடத்தெல்லாம் முடிச்சு தரவருக்கு தான் அந்த 10 லட்சம் ரூபாயை போட்டிருப்பான். அந்த நபரை கூப்பிடுங்க விசாரிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப இடம் முடிச்சு தரவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அனிலையும் பூஜாவையும் இந்த இடத்துக்கு வர வச்சு பேசுறாங்க. என்ன நடந்தது சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறது. இவங்களுமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்ன்ற மாதிரி ரெண்டு பேருமே ஆசைப்பட்டிருப்பாங்க. புரோக்கர் மூலியமா ஒரு வீட்டை பார்த்திருப்பாங்க. பார்த்தோன்னே பூஜாக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கும். எங்க இந்த வீட்டுக்கு உடனே அட்வான்ஸ் தந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அவ்வளவு காசுலாம் நம்ம கிட்ட இல்லன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இல்ல எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் அடகு வைக்கிறதுக்கான வேலையை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அண்ணன் சம்மதிக்க மாட்டாரு, என்ன பண்றதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். அதே கேள்வியை தான் நானும் கேட்கிறேன். அடகு வைக்கிறதுக்கு கோபால் சம்மதிச்சிருக்க மாட்டாரு, அப்படி இருக்கும்போது கோபால் கிட்ட இருந்து எப்படி கையெழுத்த வாங்குனீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அனிலும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தங்கச்சி சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கோபாலுக்கு போதையில என்ன பண்றோனே தெரியாது. இந்த அனில் சாமர்த்தியமா பேசி சரக்கடிக்க வச்சிருப்பான். இதுல ஒரு கையெழுத்த மட்டும் போடுங்க, எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவரு தான் செம்ம போதையில இருக்காருல்ல, எதுக்கு கேட்கறான்னு கூட தெரியாம இந்த இடத்துல கையெழுத்த போட்டு தந்துடுறாரு. அவருக்கு போதையில என்ன பண்றோனே தெரியாது.
இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு உங்களை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு 2 பேருமே பயந்துருக்கீங்க, அதனால தான் அவரோட கதையை முடிச்சிட்டீங்க அப்படிதானேன்னு கேக்குறாரு. அப்படிலாம் இல்ல சார், வர காசை வச்சு அவருக்கும் சொந்தமா ஒரு லாரி வாங்குற மாதிரி பிளான் இருந்தது, அதை வச்சு எப்படியாவது அவரை சமாதானப்படுத்திடலான்ற மாதிரி நாங்க யோசிச்சோம், மத்தபடி கொல்றதுலாம் எங்க பிளான் இல்லன்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்றாங்க. சரி 2 பேருமே கிளம்புங்கன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப ஈனாவை நமக்கு காட்டுறாங்க, ஒரு ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. இப்ப இங்க இருந்து கிளம்பும் போது யாரோ பாக்குற மாதிரியே தோணுது. இவங்க பெருசா கண்டுக்காம இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த குருவை வேற ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வர வச்சிடுறாங்க. இப்ப இவருமே குருவை போட்டு அடிக்கிறாரு. வேணும்ட்டே பிரச்சனை பண்ணிருக்க, ஏன்டா பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் ஓனர் சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ண, ஓனர் வேணும்ட்டே பிரச்சனை பண்ணி கொஞ்சம் அடின்னு சொன்னாரு, அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றான். இது ஓனர் சொன்னாரான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. இப்ப ஓனரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப கோபாலோட ஓனரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கோபால் ஓனர் இருக்கார்ல, சம்பளத்தை கொஞ்சம் கம்மியா தான் தருவாரு போல. கோபாலுமே புரட்சி பேசுற மாதிரி ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. எல்லாருமே அதிகமா தராங்க, இவர் மட்டும் தான் அடிமை மாதிரி நம்மள யூஸ் பண்றாரு, நம்மளும் அதிகமா கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஓனர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ அதிகமா கேட்டது பார்த்ததுன்னு எல்லாரோட மனசையும் மாத்திட்டு இருக்கியா, இந்த மாதிரிலாம் பண்ற வேலை வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இத்தனை வருஷம் வேலை பாக்குற நாங்க எங்களோட உரிமையை தானே கேட்கிறோம், இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்க இதுக்கப்புறம் அப்படிதான் கேட்போம்னு சொல்லிட்டாரு. எல்லாருமே ஆமா ஆமான்னு சொல்றாங்க. ஓனரை லைட்டா சத்தம் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா ஓனர் ஃப்ரெண்டா தான் இந்த குரு இருப்பாரு. ஆளுங்கெல்லாம் கிளம்பி போறத பார்த்து என்ன விஷயம்ன்ற மாதிரி ஓனர் கிட்ட குரு கேட்டிருப்பாரு. இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. சமயம் கிடைக்கும் போது அவனை 4 காட்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் இப்படி சொன்னதுனால தான் குரு வாலண்டரியா பிரச்சனை பண்ணி அடிச்சிருப்பாரு. சோ அந்த கோவத்தினால தான் கொலை பண்ணிருக்கீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் அடிக்கிற அளவுக்கு தான் சார் எனக்கு கோபம், கொலை பண்ற அளவுக்குலாம் அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஓனர் சொல்றாரு. கோபாலோட அம்மா இருக்காங்கல்ல, இந்த வீடை வித்துட்டு வேற இடத்துக்கு போறதுக்கு பிளான் வச்சிருக்காங்க போல. இத பத்தி ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு போறாரு. இதனால இன்ஸ்பெக்டரும் வேகமா வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன் இதை விக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் கோபாலை பத்தி தான் தோணுது, அதனால தான் இந்த வீட்டை வித்துட்டு வேற எங்கேயாவது போயிடலான் இருக்கோன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. கோபாலை யார் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு ஒண்ணுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, சந்தேக வட்டத்துல இருக்க யாருமே பண்ண மாதிரி தெரியல, அப்ப யார் தான் பண்ணிருப்பான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்ப பேங்க்ல இருந்து ஒரு நபர் வந்திருக்காரு. கோபாலோட இன்சூரன்ஸ் சம்பந்தமா பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. அவன் இன்சூரன்ஸ் போட்டிருக்கானே இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அம்மா பேரை தான் நாமினியா போட்டிருக்கானான்னு கேக்குறாரு. இல்ல சார், ஒய்ஃப் பேரை போட்டிருக்காரு, ஒய்ஃபோட பேரு ஈனான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது ஈனான்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக்க வருது. ஏன்னா ஈனாவை பத்தி இன்ஸ்பெக்டருக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்ப ஈனாவோட வீட்டுல செக் பண்ணலான்ற மாதிரி வந்திருக்காரு. கதவை தட்டினா யாருமே திறக்க மாட்டாங்க, கதவே திறந்திருக்குன்னு இவருக்கு தெரிய வருது. இப்ப உள்ள வந்து பாக்குறாரு. பார்த்தா ஈனா அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை பார்த்து இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஈனாவோட பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பையன் கிட்ட இவங்க பேசி பாக்குறாங்க. பேசும்போதுதான் இந்த பையனுக்கு அப்பாவை பத்தி எதுவுமே தெரியலன்றது இவங்களுக்கு தெரிய வருது. உன் அம்மா அவங்களோட ஊரை பத்தி சொல்லியிருக்காங்களா, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு ஊரோட பேரை இவன் சொல்றான். அந்த ஊர் தான் அவங்களோட ஊரா இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த ஊர்ல போய் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பையன் இருக்கான்ல, என் அம்மா எங்கன்னு கேக்குறான். அம்மா இறந்து போனதை சொல்ல முடியாதுல்ல, சொல்ல முடியாம இன்ஸ்பெக்டரும் அமைதியா இருந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த ஏரியாவை நமக்கு காட்டுறாங்க. இப்ப விசாரிக்கிறதுக்காக ஆளுங்க வராங்க. விசாரிச்ச நபரே சொல்லிடுறாரு, இந்த ஏரியால எல்லாருக்குமே அந்த பொண்ணை பத்தி தெரியும், இங்கதான் வீடு இருக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுமே விசாரிக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டுறாங்க. ஈனாவோட அம்மா தான் ஈனாக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஈனா ஆதிம்னு ஒரு நபரை லவ் பண்ணிருப்பாங்க. அவருமே ப்ரொபோஸ் பண்ணி ரிங் எல்லாம் தந்திருப்பாரு. ஆனா அப்பாக்கு இந்த விஷயம் தெரிய வந்து ஏத்திருக்க மாட்டாரு. இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி அவனை துரத்தி விட்டுருப்பாரு. அவன் சூசைட் பண்ணிருப்பான். இவங்க ரொம்ப உடஞ்சு போயிருப்பாங்க. அப்பதான் ரெண்டாவதா இவங்க கோபால்னு ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க. ஒரு நாள் கோபால் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தவர் அம்மா கிட்ட பேசுறாரு. என்னை நம்பி அனுப்பி விடுங்க, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அம்மாவும் பொண்ணோட லைஃப் நல்லபடியா அமையணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. உன் அப்பா கண்டிப்பா இதை ஏத்துக்க மாட்டாரு, அதனால நீ கிளம்பி போமா, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவங்க கோபால் கூட போயிருப்பாங்க. கோபால் ஒரு ரிங்க தந்திருப்பாரு. ஆக்சுவலா இவங்க அடகு கடையில வச்சது கோபால் தந்த ரிங்க தான். போனவ சந்தோஷமா இல்லன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு சார், ஏன்னா என்கிட்ட போன்ல பேசுறதே அவ விட்டுட்டா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. உங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட அம்மா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க.
உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு கேக்குறாரு. என் ஹஸ்பண்ட் வேலைக்காக வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. உங்க பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேக்குறாரு. மாதிரின்னு ஒரு பொண்ணு இருக்கான்ற மாதிரி அம்மாவும் சொல்றாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல கோபால் இறந்து போன இடத்துக்கு தான் வேலைக்காக போயிருக்காரு. அவர் மேல லைட்டா இந்த போலீஸ்க்கு டவுட் வருது. ஏன்னா அவரோட பேரு டேமேஜ் ஆயிடுச்சுல, அதனால கூட கோபாலையும் பொண்ணையும் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. அந்த அப்பாவை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. மாதிரியோட வீடு இங்கதான் இருக்கும், அதனால மாதிரியை பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. மாதிரி வீட்டு ஓனர் இருக்காங்கல்ல, மாதிரிக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருச்சு, அதனால காலி பண்ணிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா கோபால் இறந்தார்ல அந்த ஊரா தான் இருக்கும். இதனால உடனே அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. 2 பேரும் அங்கதான் இருக்காங்க, 2 பேரை பத்தியும் விசாரின்ற மாதிரி சொல்றாரு. ஈனா இன்சூரன்ஸ் விஷயமா பேசுறதுக்காக ஆபீஸ்க்கு போனாங்கல்ல, அப்ப யாரோ ஃபாலோ பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணது அப்பான்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பாவோட போட்டோலாம் உங்களுக்கு கிடைச்சிருது. அவர் எங்க இருக்காருன்ற மாதிரி பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த இடத்துக்கு வந்து அவரை லாக் பண்ணிடுறாங்க. பொண்ணை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, நீங்க தானே பொண்ணை கொலை பண்ணீங்கன்ற மாதிரி தான் அரெஸ்ட் பண்றாங்க. ஈனாவோட அப்பாவும் முதல்ல நான் பண்ணலன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் தான் பண்ணன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எப்படி பண்ணாருன்றதை இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆக்சுவலா பொண்ணாலே இவரோட பேரு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும். பொண்ணை கொல்லணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுல்ல, அப்பதான் ஃபாலோ பண்ணிருப்பாரு. ஃபாலோ பண்ணவரு வீட்டை கண்டுபிடிச்சிருவாரு. இவர் கதவை தட்டுறாரு, பொண்ணுமே கதவை திறக்கிறாங்க. அப்பாவை பார்த்து ஷாக்க வராங்க. இவர் இருக்கார்ல சட்டுன்னு உள்ள வந்து கழுத்தை நெரிச்சிருப்பாரு. சாவடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. பொண்ணு கோபால் கூட தானே போனாங்க, கோபாலையும் நீங்க தானே கொன்னீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவன் கண்ணில் பட்டிருந்தா அவனையும் கொலை பண்ணிருப்பேன், ஆனா அவனை கொலை பண்ணது நான் இல்லன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. சொந்த பொண்ணை போய் எதுக்காக கொலை பண்ணீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. முதல்ல ஒருத்தனை லவ் பண்ணா கஷ்டப்பட்டு பிரிச்சேன், ஆனா ரெண்டாவதா ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஓடவே செஞ்சுட்டா. ஊருக்குள்ள எல்லாருமே என்ன ரொம்ப மோசமா பேசினாங்க, அது தாங்கிக்க முடியல, அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் திட்டிட்டு வெளியே வந்துடுறாரு. இப்பதான் அசிஸ்டன்ட் மூலியமா புதுசா ஒரு தகவல் இவருக்கு கிடைக்குது. ஆக்சுவலா ஈனாக்கு நிறைய பண கஷ்டம் இருந்தது பாத்தீங்களா, அதனால விலை மதுவெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க, நிறைய கிளைண்ட்டுங்க கூட ஒன்னா இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க விசாரிச்ச வரைக்கும் கோபால் ரொம்ப நல்ல டைப்பா தான் இருப்பாரு. அவருக்கும் ஈனாக்கும் என்ன பிரச்சனை வந்தது, ஈனா எதனால இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க, இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கு மாதிரியை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இன்னும் கோபாலை கொலை பண்ணது யாருன்னு தெரியல. இவங்க எல்லா விஷயத்தையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாக்குறாங்க. அந்த நாள் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. தகவல் கொடுத்த ஆபீசர் யாருன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே ஆபீசரோட பேரை சொல்றாங்க. அந்த ஆபீசரோட சர்நேமோ கோபாலோட சர்நேமோ மேட்ச் ஆகுது. யாருன்னு விசாரிக்கும் போது கோபால் மாமா தான் இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காரு. இங்க ஒரு பாடி இருக்குன்னு மட்டும் இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்க மாட்டாரு. இங்க ஒரு பாடி ஆக்சிடென்ட் ஆன நிலைமையில இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எதுக்காக அப்படி சேர்த்து சொன்னாரு, திட்டமிட்டு அவர் சொல்லியிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, விசாரிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஈனாக்கு மாதிரின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரியை வர வச்சிடுறாங்க. ஒரு ஆபீசர் அந்த மாதிரி கிட்ட பேசி பாக்குறாரு. ஈனாவை பத்தி தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் கோபால் அம்மாவையும் கோபால் மாமாவையும் உட்கார வச்சு பேசுறாரு. கோபாலை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கோபால் ரொம்ப நல்லவன், ஆனா குடிச்சா மட்டும் அவன் நல்லவன் இல்லன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. பேரலா மாதிரி சொல்றதையும் நமக்கு காட்டுறாங்க. மாதிரி இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்காக வந்தாங்கல்ல, எதர்ச்சியா ஈனாவை ஒரு இடத்துல பார்த்திருப்பாங்க. ஈனா ஒரு கிளைண்ட்டை கட்டி பிடிச்சு காசெல்லாம் வாங்குறாங்க. இத பார்க்க இந்த ஃப்ரெண்டு ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. முதல் 3 மாசம் என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிட்டான், ஆனா அவன் குடிச்சா மட்டும் மிருகமா மாறிடுவான், என்ன பண்றானே அவனுக்கு தெரியாது, என்ன போட்டு அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டான், சுத்தமா அவன் கூட சேர்ந்து வாழ முடியல, அதனாலதான் அவனை விட்டுட்டு போயிட்டன்ற மாதிரிலாம் ஈனா சொல்றாங்க. அவர் குடிச்சா எப்படி நடந்துப்பாருன்றதை இந்த இடத்துல அம்மா சொல்லிட்டாங்க. சாதாரண டைம்ல அண்ணி கிட்ட நார்மலா பேசுறாருல, ஆனா குடிச்சா மட்டும் ஏடாகுடமா பேசுவாரு. அண்ணி தான் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அன்னைக்கு சித்தாராவோட எட்டு அடிச்சு அனுப்புனாங்கல்ல, இவர் காயத்தோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுல அண்ணி மட்டும் தான் இருந்திருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவரை உட்கார வச்சு பாக்குறாங்க. இருங்க பஞ்சு எடுத்துட்டு வரன்ற மாதிரி பஞ்செல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. இவருக்கு ட்ரெஸ்ஸிங் மாதிரிலாம் தந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட கிளிவேஜ் தெரியுது. இவருமே அவங்கள கொஞ்சம் தப்பா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப செம்ம போதையில இருக்காருல, சட்டுன்னு அவங்கள கட்டி பிடிக்கிறாரு. அவங்க கூட ஒன்னா இருந்துருவாரு. அதாவது பலாத்காரம் பண்ணிருப்பாரு. அந்த விஷயத்த அண்ணி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாது, இந்த அம்மாக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா இவனை விட்டு வைக்க கூடாதுன்ற மாதிரி அம்மா முடிவு பண்ணிருப்பாங்க. இவங்க தம்பிக்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. இவர் போலீஸ் தான், போலீஸ் ஜீப்ல தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஒரு வேலை இருக்கு என் கூட வான்ற மாதிரி அவனை கூப்பிடுறாரு. ஏன் எதுக்குன்ற மாதிரி கேட்கறான். வாடான்ற மாதிரி இவருமே அந்த கோபாலை கூட்டு போயிருப்பாரு. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு வந்துடுறாரு. அவனுமே யூரின் போலான்ற மாதிரி யூரின் போயிட்டு இருக்கான். பேசிக்கிட்டே இருக்க மாமா இருக்காருல, கீழ இருந்து ஒரு கல் எடுக்கிறாரு. இப்ப பொறுமையா இவனுக்கு பக்கத்துல வந்து மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. இவன் அதே இடத்துல பொத்துன்னு விழுந்துடுறான்.
வண்டி ஏறுற வரைக்கும் இவர் தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. வண்டி ஏறினதுக்கு அப்புறம் இவர் தகவல் கொடுக்குற மாதிரி தகவல் கொடுத்திருப்பாரு. நம்ம தான் தகவல் கொடுத்தோம்னா நம்ம மேல டவுட் வராதுன்றதுக்காக தான் இவரே தகவல் கொடுத்திருப்பாரு. இதுதான் நடந்ததுன்ற மாதிரி சொல்றாரு. கோபால் பண்ணது கண்டிப்பா தப்பு தான். அந்த தப்பை பத்தி நீங்க எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். நாங்க தான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். நீங்களே தண்டனை கொடுக்குறேன்னு கையில சட்டத்தை எடுத்திருக்க கூடாது. இதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஈனாவோட அப்பாக்கும் இவங்க 2 பேருக்கும் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி காமிச்சு நமக்கு எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலா அண்ணி தூங்கிட்டு இருக்கும் போது கத்துனாங்கல்ல, அதுக்கு காரணம் அந்த விஷயம் ஞாபகம் வந்திருக்கும். அதனால தான் கத்திருப்பாங்க. அதே சமயம் ஸ்டார்டிங் கோபால் சாரி தரும் போது கூட இவங்களோட முகம் லைட்டா மாறி இருக்கும். ஏன்னா குடிச்சிட்டு வந்துட்டா இவர் தப்பு தப்பாலாம் பேசுவாரு. அதெல்லாம் நினைச்சுதான் உங்க முகம் அப்படி மாறி இருக்கும். இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.